மக்களே, அந்த ஜென்சி கொத்தடி மேல இருப்பார்ல ஒரு தற்கூரி, அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. விஜயனுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஜோசப் விஜயனுக்கு அரசியல் என்ன தகுதி இருக்கு, இல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நிர்மல்குமார், நீங்க உதயநிதி ஸ்டாலின் பேர் சொல்லி கூப்பிடுறீங்களா? அவர் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதை கொடுக்கிறது உங்களுக்கு வக்கு இல்ல. நான் கேட்கிறேன், ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாத சொல்லிக்கிறா. நிர்மல்குமார், உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க ஏடிங்க இருந்தீங்க, பிஜேபி போய் சங்கி பேர வந்துட்டு இருக்கீங்க, ஆர்எஸ்எஸ் இருந்தீங்க, ஆர்எஸ்எஸ் போயிருந்தீங்க, ஆர்எஸ்எஸ். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். விஜய் அவர்களுக்கு தகுதி இருக்கனால தான் மக்கள் எல்லாருமே சேர்ந்து 108 தொகுதியை வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. உங்க தலைவருக்கு தகுதி இல்லாதனால அவரை வீட்டுல மூலையில முட்டு கொடுக்க உட்கார வச்சிருக்காங்க மக்கள். இதுல தெரியல யாருக்கு தகுதி இருக்கு தகுதி இல்லைன்ட்டு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்பு காட்சி போனா கௌரவம் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்க? உதயநிதி அண்ணனை பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு நிர்மல்குமாருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிருக்க. அப்ப உதயநிதி அண்ணாவை பேர் சொல்லி கூப்பிடாம வேற என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. உங்களுடைய கட்சிக்கார்ட்ட போய் கேட்டுப்பாரு, இல்லன்னா மக்கள்கிட்டயும் குழந்தைகிட்ட போய் கேட்டுப்பாரு எதிர்கட்சி தலைவர் யாருன்ட்டு. அவங்களே சொல்லுவாங்க உதயநிதி தான் சொல்லுவாங்க. மாண்புமிகு மரியாதைக்குரிய அப்பெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இவ்வளவு தற்கூரியா இருக்கேடா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அப்புறம் என்ன சொல்ற? நிர்மல்குமார் அண்ணன் வந்து எல்லா கட்சியிலும் இருந்து டிவி கேட்கல வந்திருக்கா சொல்ற. உங்க கட்சியில இருக்காங்களா பல்வேறு தலைவர்கள். அந்த கரூர் கம்பெனி ஓனர் எந்த கட்சியில இருந்து வந்தாரு? மிக்சர் மாமா, அவர் எந்த கட்சியில இருந்து வந்தாரு? போலீஸ் அரெஸ்ட் பண்ண போனா நெஞ்ச புடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பத்துக்கிறாரு, அவர் எந்த கட்சியில இருந்து வந்தாரு? உங்க தாத்தா இருக்காருல்ல, பிஜேபின்னு சொல்றீங்களே, அந்த பாயாசம் பிஜேபி கூட தான் உங்க தாத்தா வந்து கள்ள தொடர்பு கூட்டணி வச்சிருந்தாரு. அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாளாட்டிக்கிட்டு அங்க வந்துருவன். அந்த வாஜ்பாய் அவர்களுக்கு அந்த மெஜாரிட்டி நிரூபிக்க சொல்ல உங்க தாத்தா தான் ஓட்டு போட்டாரு. அதுக்கப்புறம் பிஜேபி கூட கூட்டணி வச்சு 2 மந்திரியா உங்க தாத்தா தான் வாங்கினாரு. முரசொலி மாறனும் டிஆர் பாலு அவர்களும் மந்திரியா இருந்தாங்க, கேபினெட் மந்திரியா இருந்தாங்க. அப்பெல்லாம் உனக்கு தெரியலையா? எந்த பயனும் இல்ல. படிச்சிருந்தா தானே அதெல்லாம் உனக்கு தெரிய போகுது. தற்கூரியா இருக்கிய. ஆமா, உனக்கு என்ன தகுதி இருக்கு இவங்க 2 பேரை பத்தி பேசுறதுக்கு? ஒரு சிஎம் கொச்சையா ஆபாசமா பேசுனது நீ. உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது பேசுறதுக்கெல்லாம். சரியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். மக்களே, இந்த தகுதி இல்லாத நபரு பேசுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.